Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரை தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமே. கடைசியாக பார்த்தோன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸோட டைமர் செட்டிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம். கடைசியாக அட்வான்ஸ் செட்டிங்ஸில் டைமர் செட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். அடுத்து ஆட்டோமேட்டிக் ரன்னிங் பிளகிங். இது என்னென்னா நம்ம பிளகிங்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகுது. இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. இது போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் நம்மளோட பிளகிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நம்ம பிளகிங் எல்லாம் செலக்ட் ஆகிட்டு ஓகே கொடுத்தோம். இந்த ஆட்டோமேட்டிக் பிளகிங் எப்படி ரன்னிங் ஆகும்னா, நீங்கள் ஜிசிஓ ஆன் ஆஃப் பண்ணும்போது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண பிளகிங் எல்லாம் அதுவே ரன்னிங் ஆகும். நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் ஆனே பண்ண தேவையில்ல. அடுத்து என்னென்னா ஸ்கெட்யூல் டாஸ்க். இது சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இத்தனை மணிக்கு, இப்போ வந்து எனக்கு இது டைமர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து 7 o'clock இந்த மாதிரி டைம் சொல்லலாம். வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். சில ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு நீங்களே பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டைம் இதெல்லாம் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஷெட்யூல் நிறைய பண்ணி அது மேக்ஸிமம் யாருக்கும் யூஸ் ஆகாது, சில பேருக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். அடுத்து மேனேஜ் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜெஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. மேனேஜ் ஜெஸ்டர்ஸ், எக்ஸ்டென்ஷனு, பிளக்கிங்கு, டூல்ஸு, சவுண்ட் டிப்ஸ் இங்கே நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு அது பேக்கப் எடுத்துக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த மேனேஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது அதிகமாக. அடுத்த பகுதி ஆக்ஷன் செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிங்க. இது நான் டிக் பண்ணி தான் வச்சு, இது டிக் பண்ணிங்க. ரிமெம்பர் ஃபோக்கஸ் பஸ் இதுவும் டிக் பண்ணிங்க. இது நாட் டிக்கில் தான் இருக்குது. சில பேருக்கு இது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இங்கே ரியாக்ஷன் இருக்குது. நான் டிக்கில் தான் வச்சுக்கேன், டிக் பண்ணிங்க. லிஃப்ட் அப் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்டிவேஷன் மெனு. இது வந்து இந்த லிஃப்ட் அப் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்ஷன் மெனு இது சில பேருக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் இது நீங்கள் போக போக யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் யூஸ் ஆகுது. இது சேம் அதே தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் மறுபடியும் அதே நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் ரீடிங் பண்ணுற மாதிரி கேட்கும். அதுக்கு இந்த ஆப்ஷனு மறுபடியும் இது உங்களுக்கு மேக்ஸிமம் யாரும் இது ரீட் பண்ண பிடிக்காது, நீங்கள் நாட் டிக் பண்ணிங்க. அடுத்து பவர் செட்டிங்ஸு. பவர் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்க. இல்லை ஜிஷோ யூஸ் பண்ணும்போது சரி, கமெண்ட் யூஸ் பண்ண சரி, சில பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் டிக் பண்ணிங்க. சைனீஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் இது வந்து நாட் டிக் பண்ணி வச்சுங்க. பவர் செட்டிங் சேவ் மூலமாக தான் டிக் பண்ணி சைனீஸ் சிம்பிள்ஸ் அது நாட் டிக் பண்ணிங்க. அடுத்து பார்க்க தான் மெனு செட்டிங்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது மல்டி காலம். நீங்கள் இது போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதில் நான் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்ல, ஃப்ளோட்டிங் மெனு செட்டிங்ஸ் பார்க்கலாம். யூஸ் த ஃப்ளோட்டிங் மெனு அது டிக் பண்ணிங்க. இது எதுக்குன்னா, இந்த ஆப்ஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய ஃபோனுடைய இயர் ஸ்பீக்கருக்கு மேலே இங்கே பேட்டரியெல்லாம் பார்க்கும்போது பேட்டரி இந்த மாதிரி டைமு இந்த மாதிரிலாம் பார்ப்பலாம். இங்கே டைமு, சிக்னல் அந்த இடத்துல அப்படியே இங்கே தலையை பார்த்தீங்கன்னா அந்த மெனுவில் நம்ம என்னென்னா எக்ஸ்டென்ஷனாக சரி ஃபங்க்ஷன் என்னென்ன ஆட் பண்ணி வச்சோம் அங்கே காட்டும். இப்போ நம்ம மெயின் மெனு, கோடிஸ், இது பிளக்கிங் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷனு அதுமாதிரி இங்கே காட்டும். இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பெராப் ஜெஸ்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கஸ்டம் ஜெஸ்டர் வந்து அந்த பெராப் ஜெஸ்டர் உள்ள ஒர்க் ஆகுதுல்ல, அப்போ வந்து நம்ம இந்த டவுன் ரைட் பண்ணால் மெயின் மெனு வரத்துக்கு வந்து நம்ம சில இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் மெனு செட்டிங்ஸ் போது நீங்கள் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் அந்த மெனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். போய்ட்டு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். போய்ட்டு ஆட் கொடுத்தா நிறைய ஃபங்க்ஷன் பிளக்கிங் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். போய்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஓப்பன் ஆகிற மாதிரி. டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெனு தான் இருக்குமே. நான் எக்ஸ்ட்ரா பிளகிங் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று.
ஓகே, அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ். எனேபிள் ஆட்டோ அப்டேட்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஜிஷோவில் அப்டேட் வந்துச்சுன்னா ஜிஷோவில் வந்தீங்கன்னா ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து அப்டேட்டை டவுன்லோட் பண்ண சொல்லலாம். நீங்கள் கிராக் யூஸராக இருந்தால் நீங்கள் நான் டிக் பண்ணிங்க, நீங்கள் ப்ரீமியம் யூஸர் ஃப்ரீ யூஸராக இருந்தால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நீங்களே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கமெண்ட்ரி ஸ்க்ரீன்ரீடர் லேட்டஸ்ட் அப்டேட்டை. ஏன் லேபிள் ஷேரிங் இதெல்லாம் நான் டிக் பண்ணி தான் டிக் பண்ணுங்க. கஸ்டம் டிக்ஷனரி ஏதாச்சும் ஆட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும். டிக்ஷனரி ஃபோனில் டிக்ஷனரி அதுவும் நீங்கள் டிக் பண்ணிங்க. அடுத்து இது எதுக்கு யூஸ் ஆனால் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் செட்டிங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சில டைம் வந்து நீங்கள் ஜிஷியோ லேட்டஸ்ட் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணும்போது சரி ஆப் நாட் இன்ஸ்டால் வந்துடும் லேட்டஸ்ட் அப்டேட். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே பழைய அப்டேட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் புது அப்டேட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மறுபடியும் போய்ட்டு செட்டிங்ஸ்லாம் மறுபடியும் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஆப் பழைய அப்டேட் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் செட்டிங்ஸ்க்கு வந்து பேக்கப் செட்டிங்ஸை கொடுத்து ஒரு ஓகே கொடுத்தா பேக்கப் எடுத்துக்கும். பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் பேக்கப் எடுத்துகிட்டு ஸ்டோரேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஜிஷியோ பழைய அப்டேட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூ அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பர்மிஷன்ஸ் மட்டும் எல்லாமே கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோரில் வந்து ரீஸ்டோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் ஓகே கொடுத்தனா செட்டிங்ஸ் எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் ரீஸ்டோர் ஆகிடும். நீங்கள் என்னென்ன செட் பண்ணி வச்சு எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஜிஷியோ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் செட் பண்ண அவசியமே கிடையாது. அவ்வளோதான் அதில் இருக்குது. க்ளவுட் பேக்கப்பும் அதே மாதிரி தான். இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக சிலதெல்லாம் பேக்கப் எடுத்துக்கலாம். இந்த யூஸர் செட்டிங்ஸ் பேக்கப் எடுத்துக்கலாம். நம்ம ஜிஷியோட கிளிப் போர்டில் இருக்குது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.